தொடர்ச்சியாக விஜய் மீது வைத்து கொண்டிருந்த விமர்சனம் என்னன்னா, எப்பா இவர் கட்சி பேரை சொல்ல மாட்டேன்றாரு. ஒன்றிய அரசு, ஆளும் மாநில அரசு, பாயாசம் பாசிசம், பாசிசம் பாயாசம். எப்பங்க வந்து நீங்கள் கட்சி பேரை சொல்ல போகிறீங்க? தொட நடுக்குமா, கை நடுக்குமா? உங்கள் சும்மா வந்து இதெல்லாம் வந்து அப்படியே தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் ஒரு மாதிரி அரசியல் பண்ணிட்டு போகிறாரு. இவருக்கெல்லாம் தைரியம் கிடையாது. எதையும் வந்து நேரடியாகவே வந்து விஜய் சொல்லவே மாட்டார். சூசகமாக பேசிட்டு போவார். ஆடியோ லான்ச்லாம் குட்டி கதை எங்கேயாவது படிச்சுட்டு வந்து பேசினவர். இவருக்கு என்ன அரசியல் தெரியும்? இது மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள் பொதுவாக எல்லாரும் வெயிட் பண்ணது என்னென்னா, சரி கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல 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 தானே வந்து அந்த அரசியல் நகர்வை கொண்டு போக முடியும். கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு. இந்த 2ஆம் ஆண்டு கொண்டாடினாங்க. இந்த கட்சியினுடைய வளர்ச்சி சரி, விஜய் ஒரு மாஸ் ஹீரோ, அப்புறம் விஜய் பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வருது, விஜய்க்காக தான் வந்து நேற்றே பார்த்தீங்கன்னா இஃப்தார் நோம்புக்கு ஒரு 3000 பேர் அந்த உள்ள அரங்கத்துக்குள்ளும், வெளியே வந்து ஒரு 2000 பேரும். திரும்ப போகும்போது விஜய் வந்து இந்த பிரச்சார வேனில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே வழிநடுக்கிறது பார்த்ததெல்லாம் முழுக்க நடிகர் விஜய் தான். அவர் வந்து தாவேகா தலைவர் விஜயா வந்து யாரும் ஏற்றுக்கல பார்த்துக்கல அப்படின்ற மாதிரி காண்டில் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள். ரைட்டு, நீங்கள் வேணாலும் பண்ணிங்க. ஆனால் அதை தாண்டி தொடர்ச்சியாக வச்சுருந்த ஒரே ஒரு விமர்சனம் என்னென்னா, நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பெரிய மாநாடு நடத்திட்டீங்க, பரந்தூர் விமான நிலையத்துக்கு போயிட்டீங்க, அம்பேத்கர் புத்தக நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்துட்டீங்க, இந்த இஃப்தார் நோம்புக்கு வந்து இவ்வளோ பேரை மாஸ்க் காட்டிட்டீங்க. ஆனாலும் வந்து பிஜேபி திமுகன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்னங்க தயக்கம் அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்தது. இன்னும் 60 வாரம் தான் இருக்குது தேர்தலுக்கு. 2026 தேர்தலுக்கு 60 வாரம் தான் இருக்குது. எப்போ நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திப்பீங்க? எப்போ வந்து மக்களுக்கான பயணத்தை சந்திப்பீங்க? குறிப்பாக நீங்கள் ஏங்க வந்து டேரிங்கான நேரடி அட்டாக் அரசியல் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இன்றைக்கு வந்த அந்த வீடியோ அத்தனையும் ஒட்டுமொத்தமாக மகளிர் தினம், இன்றைக்கு மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். மகளிர் தினத்திற்கான வாழ்த்து காலையில் ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு திருப்பூர் ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த படப்பிடிப்பு தளத்துலேருந்து எடுத்திருக்காங்க. வந்து பேசின ஒரு விஷயம்தான் வந்து, அம்மா, அக்கா, தங்க, தோழி எல்லாருக்கும் வணக்கம், மகளிர் தின வாழ்த்துக்கள், எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு. நீங்கள் எங்கே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்னால் உணர முடியுது. ஏன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு இதுவே இல்லை, இங்கே பாதுகாப்பான விஷயமே இல்லை, அது எனக்கு தெரியும். அந்த பாதுகாப்பான விஷயம் இல்லாத போனதற்கு காரணம் வந்து இப்போ ஆளுங்கிற இந்த திமுக தான் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை நேரடியாக சொன்ன ஒரு விஷயம். அது நேரடியாக சொன்னோம். நீங்கள், நாங்கள், நான் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஆட்சியை கொண்டு வந்தோம். ஆனால் நமக்கே இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு நிலைமை வந்தப்போ இருக்கு 2026 அதில் ஒரு மாற்றத்தை செய்வோம், பாதுகாப்பு உறுதி செய்வோம் அப்படின்னு இந்த வார்த்தையை தான், இந்த கட்சியினுடைய வார்த்தையை தான், இந்த பெயரை தான் ஏன் விஜய் உச்சரிக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒட்டுமொத்தமாக என்ற ஒரு வீடியோ, சில செகண்ட் ஓடக்கூடிய அந்த வீடியோ. இது மகளிர் தின வாழ்த்தை விட திமுகவை பேரை சொல்லி நேரடியாக அட்டாக் செய்த ஒரு விஷயம் வந்து அது எங்கிருந்து தொடங்கியது அப்படின்ற பொழுது விஜய் ட்ரிகர் ஆகிட்டு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தமான விவகாரத்தில் நேரடியாக தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதினார் விஜய். கடிதம் எழுதினார், கவர்னர் போய் மாத்தார். அந்த கடிதத்தை ஜெராக்ஸ் எடுத்து தாவேக்கானுடைய மகளிர் அணியை சேர்ந்தவர்கள், மகளிர் தொண்டர்கள் அத்தனை பேரும் கொண்டு போய் அதை வந்து விநியோகம் பண்ணாங்க. வந்து நோட்டீஸ் கொடுத்ததுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற போல அது கூட எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. புஷி ஆனந்த் போய் அங்கே அந்த போராட்டம் தெரிவிச்சிருந்தோம், அவரையும் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் கைது செய்து வச்சுருந்தாங்க. அந்த களத்துக்குள்ளே விஜய் போயிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. கண்டிப்பாக விஜய் போயிருந்தால் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதாக ஒரு விஷயம் வந்திருக்கக்கூடும் அப்படின்னு நான் கூட சொல்லியிருந்தேன். கவர்னர் பார்த்துட்டு எல்லாம் ரைட்டு வந்து இதெல்லாம் மீறி அந்த சமயத்திலிருந்தே விஜய் மீது ஒரு மறைமுகமான வேறொரு அட்டாக் தொடங்கியது எல்லாருக்கும் தெரியும். வந்து அது இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. வந்து அது எந்த மாதிரியான விஷயம்னா, நீங்கள் குறிப்பாக தமிழக அரசியலில், இந்திய அரசியலில், அதுவும் குறிப்பாக தமிழக அரசியலில் பெண்களுடைய வாக்கு, மகளிருடைய வாக்கு தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வாக்கு வங்கிங்க நீங்கள் குறி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரைட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு ஆண்களுடைய வாக்கோ அல்லது வந்து ஒரு இளைஞர்களுடைய வாக்கோ கடைசி நேரத்தில் போய் அந்த பட்டனை அமுக்கிற நேரத்தில் கூட மாறும். அது பெண் வாக்காளர்கள், பெண்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை மாற்றவே முடியாது. அந்த பெண் வாக்காளர்களை தன் பக்கம்
இழுப்பதற்காக விஜய் முயற்சி செய்கிறார். அல்லது அந்த பெண் வாக்காளர்கள் அதிகப்படியாக விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. குறிப்பாக அவருடைய அந்த தாவேகா கட்சியில் நிறைய பொறுப்பாளர்கள் மாவட்ட ரீதியான பதவியில் உள்ளவர்கள் எல்லாம் பெண்கள் தான். விக்கிரவாண்டி மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண்மணியை வந்து உள்ளே உட்கார வச்சது, மேலே மேடையில் உட்கார வச்சது. இப்படி தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயம் இது. இந்த விஷயம் அது ஒன்றிய அரசா அல்லது மாநில அரசா, ஆளுங்கட்சியா, மத்திய அரசா, இதெல்லாம் தாண்டி இந்த மவுஸ், இந்த ஓட்டு, இந்த கிரேஸ் வந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இடையில் ஒரு திட்டமிட்டு விஜய் மீது பழி சொல்ல வந்து. நடிகர்னா அது உண்டு தான், ரைட்டு, நடிகர்னா உண்டு. எம்ஜிஆர் சந்திக்காத விஷயங்களா வந்து அந்த நடிகை கூட கிசுகிசு, இந்த நடிகை கூட கிசுகிசு, அந்த இதோட கிசுகிசு, என்ன வேணாலும் எழுதிங்க நீங்கள். ஆனால் பூம்னு வந்து நின்ன தலைவன் தான். திட்டமிட்டு விஜய் மீது வைக்கப்பட்ட இது விஷயம் வந்து த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ் திருமணம் ஆயிடுச்சு, திட்டமிட்டு வைக்கப்பட்டது. த்ரிஷா வந்து கொள்கை பொறுப்பு செயலாளராக மாறப்போகிறாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து தாவேகாவினுடைய தமிழ்நாடு மகளிர் அணி தலைவராக மாறப்போகிறாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் பொறுக்க முடியாது தான் விஜயோடைய மனைவி சங்கீதா வந்து விவாகரத்து பண்ணிட்டு லண்டனில் இருக்காங்க. இப்படியா ஏதோ பூதக்கண்ணையடை வச்சு தேடி 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 கண்டுபிடிச்ச மாதிரி என்னன்னா, விஜய் என்ற அந்த ஒற்றை நபர் மீது குறிப்பாக பெண்கள் வாக்கு, பெண்களுடைய கிரேஸ் வந்து அம்மா, அக்கா, தங்கச்சி, அன்பு தோழி இப்படின்னு பேசுறது, அந்த வரவேற்பை, அந்த கிரேஸை ஏதாவது ஒரு வகையில் ஒரு சேர் அடிக்கணும், அந்த வெள்ளை சட்டை மேலே ஒரு துளி பெயிண்ட்டை தூக்கி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி திட்டமிட்டு பண்ணார்கள். எடுபடாமல் போய்விட்டு. குறிப்பாக திரும்ப சொல்கிறது என்னென்னா, நேற்று இந்த இஃப்தார் நோன்பு வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஒரு இஸ்லாமிய நண்பர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்டு. இந்த ஹாஜிக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பொதுவாக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களே வந்திருக்காங்கன்னா இது நிச்சயமாக ஒரு கட்சி சார்ந்த ஒரு இதுவாக இல்லை, அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அந்த உறுதியை வந்து தாவேகாவினர் விஜய் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. நான் திரும்ப நேற்று பேசின வீடியோ தான். நம்ம எத்தனையோ வந்து அந்த உண்ணா நோன்பு, இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி பார்த்துருக்குறோம். அந்த அரசியல் கட்சி தலைவர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்துருக்கு. எங்கே பார்த்தாலும் அவங்க சம்மந்தப்பட்ட கொடி இருக்கும், சின்ன இருக்கும், இது இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த கிஃப்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கோம். ஒரு இடத்தில் கூட டிவிக்கேன்ற ஒரு விஷயம் கூட இல்லை. அதுதான் வந்து ஏன்னா நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் 2026க்கு முடிவு ஆகிடுச்சு, ஏறக்கூட முடிவு ஆகிடுச்சுன்ற மாதிரியான பேச்செல்லாம் இருக்குது. நமக்கு தெரியல, வந்து எலெக்ஷன் இன்னும் 60 வாரம் இருக்குது. அப்படி முடிவாகிவிட்டால் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து திமுகவிற்கு தான் அப்படின்ட்டு மாற்று கருத்து கிடையாது. எனக்கு சொன்ன ஒரு இஸ்லாமிய நண்பர். அப்படி உறுதியாக நம்பிக்கை இருக்கிற நேரத்தில் இந்த இஃப்தார் நோன்பு போய் ஒட்டு மொத்தமாக அந்த அந்த விஷயத்தை கலைச்சி விட்டால் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிக்கு கடுப்பு தான் வரும், எரிச்சல் தான் உண்டாகும், கோபம் தான் உண்டாகும். அதனால தான் விஜய்க்கு எதிராக இல்லை, விஜய் அரசியல் பண்ணுகிறான்ற உதயநிதி வச்சு அரசியல் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அது ரைட்டு, அந்த இடத்துல யார் இருந்தாலும் பண்ணி தான் தருவாங்க. அதெல்லாம் தாண்டி திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நேற்று கிடைத்த ஒரு பெரும் ஆதரவு. ஒரு பக்கம் ஜோசப் விஜய், இன்னொரு பக்கம் வந்து நேற்று வெளியே வந்து ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார், வந்திருந்த இஸ்லாமிய நண்பர் வந்து என்ன சொல்கிறார், இனி வந்து முகமது விஜய் அண்ணா அப்படின்னு கூப்பிடணும். திரும்ப உற்சாகத்துடைய வெளிப்பாடு தான் வந்து இங்கே. தயவுசெய்து யார் மீது மத சாயமோ அதற்கான முத்திரையோ அதற்கான இதுவோ கிடையாது. திரும்பவும் சொல்லும்போது விஜய் வந்து ஒரு பொதுவான நபர், ஒரு டிவிகே கட்சியினுடைய தலைவர், ஒரு மாஸ் ஹீரோ. அந்த மாஸ் ஹீரோ இன்றைக்கி அரசியல் களத்திற்குள் எங்கு சென்றாலும் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது. இப்போ விஜயை கண்டு நீங்கள் பயப்படுறீங்கல்ல, விஜய் கண்டு பயம் இருக்குது. எங்கள் பரந்தூர் விமான நிலையத்து எதிர்ப்புக்கு போகும் பொழுது நீங்கள் ஃப்ரீயாக விட வேண்டித்தானே, ஏன் இவ்வளோ கட்டுப்பாடு? பரந்தூர் எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியா சிட்னிலையா இருக்குது, அல்லது வந்து யூரோப்லையா இருக்குது? தமிழ்நாட்டுக்குள் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குள் இருக்கிற ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தானே. அதுக்கே பேரிகார்டு போடுறீங்க, இதை தடுக்கிறீங்க, காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்தில் வந்து உள்ளே வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் வேனில் இருந்தே பேசுறீங்க, மண்டபத்தில் கொண்டு வந்து சந்திக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து பயத்தோடைய வெளிப்பாடு தான். அதற்கு நான் திரும்ப சொல்லும் பொழுது திரும்பவும் சொல்வதுன்றதான், நாம் அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ என்ன வேணாலும் பண்ணிக்கிறோம்,
நமக்குள்ளே இருக்கட்டும், புதுசாக ஒரு ஆளை உள்ளே இறக்க வேணாம் அப்படின்னு அரசியல் கட்சிகள் மிக தெளிவாக இருக்கும். விஜயகாந்தை இப்படி தான் நம்ம ஆரம்பத்தில் லூஸில் விட்டுட்டோம், அதன் பிறகு தான் நமக்கு ஐயோ தெரிய ஆரம்பிச்சுதான். விஜயகாந்தை தாண்டி ஒரு மாஸ் வந்து விஜய் காட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாஸ் வந்து வெறும் விசிலடித்தான் குஞ்சுகள் மட்டும் கிடையாது இவங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் வாக்காளர்கள் இந்த வருகிற 2026 1,30,00,000 பேர் இருக்காங்க. அப்படியே 1 கோடி பேர் இந்த பக்கம் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் தாண்டி இன்னும் கூட்டணின்ற ஒரு இன்னும் விஷயம் இல்லை. இன்றைக்கி நேரடியாகவே சொல்லியாச்சு, வந்து ஒரு வீடியோ மூலிமா வந்து 2026 திமுக அரசை, திமுகவை நாம் வந்து அப்புறப்படுத்தி விட்டு நாம் வருவோம், மகளிருக்கான ஒரு பாதுகாப்பு விஷயத்தை செய்வோங்க. ஏன்னா கடந்த காலங்களில் குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நான் இல்லை, செய்தி ஊடகத்தில், அச்சு ஊடகத்தில் வந்த செய்திகள், நிறைய செய்திகள் வந்தது, திரும்ப திரும்ப வந்தது. இது எல்லாருக்குமான ஒரு பெரிய எலெக்ஷன் நடந்து இங்கே நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் விஜய் கையில் எடுத்துக்கிற இந்த பெண்கள் விஷயம், பெண்கள் பாதுகாப்பு விஷயம் அவருடைய அரசியல் களத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். அவருடைய சுற்றுப்பயணத்தில் இப்போ ஏப்ரல் மாதம் தொடங்க போகிற அந்த சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதை சொல்லும்போது கூட இன்னொரு இஸ்லாமிய நண்பர் சொல்லிகிட்டு இருந்தார். ஏன்னா முதல்ல வந்து இந்த நேற்று இஃப்தார் நோன்புக்கு பிறகு பீஸ்ட் படத்தில் நடிச்சிருக்காரு, அப்புறமா வந்து துப்பாக்கி படத்தில் இஸ்லாமிக்கு எதிராக நடிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தவங்க இப்போ வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு வந்து விஜய் ஏன் கேட்டிருக்காருன்னா, இஸ்லாமியர்களால் தனக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுக்காக அவர் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஏங்க அவர் கேட்கல, மத்திய அரசு கொடுத்துருக்கு. இன்னும் அவர் ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கலையான்னு தெரியல. வந்து அதாவது ஒருத்தரை என்னென்னலாம் பண்ணியாகணும், என்னென்னலாம் விமர்சனம் பண்ணியாகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய தான் செய்வாங்க. விஜய் வந்த பிறகு உண்மையாகவே அது அவங்கன்னு சொல்லலை, இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. 2026 எலெக்ஷனில் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், என்ன வியூகம் அமைத்துள்ளார்கள் என்று தெரியவே இல்லை அப்படின்ற ஒரு இது கூட இடையில கூட சில இதெல்லாம் அடிச்சு விட்றாங்க, என்னன்னு தெரியல. இவர் பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவுடைய ஆள், ஆதவ் அர்ஜுனாவே வந்து ஸ்லீப்பர் செல்லாக வந்து உள்ளே வேலை பார்க்குறாரு. இதெல்லாம் இருக்குங்க, இருக்க தான் செய்யும். இப்போ இவங்க யோசிக்கிறத விஜய் யோசிச்சிருக்க மாட்டாரா, புஷி ஆனந்த் யோசிச்சிருக்க மாட்டாரா? அரசியல் களத்துக்குள்ளே எல்லாரையும் தான் மீட் பண்ணி ஆகணும், நண்பர்களையும் மீட் பண்ணி ஆகணும், துரோகிகளையும் மீட் பண்ணி ஆகணும், எதிரிகளையும் மீட் பண்ணி ஆகணும், விரோதிகளையும் மீட் பண்ணி ஆகணும், எல்லாரையும் மீட் பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் விஜய் எது பேசினாலும் எது செய்தாலும் அது ஒரு பேசும் பொருளாக ட்ரெண்டிங்காக மாறுது, இந்திய அளவில் மாறுது, மாற்று கருத்தே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் பாருங்க, விக்ரவாண்டி மாநாட்டில் அவர் சொன்னதான் வந்து வாட் ப்ரோ இட் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அது. அடுத்த நாளே வந்து சீமான் கடுப்பாயிட்டார். அடுத்த நாளே அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு வாட் ப்ரோ அப்படின்னு. தமிழர் திருநாள் பெரம்பூரில் நடந்தது வந்து இது வந்து நெஞ்சு டைலாக் அப்படின்றார். கடுப்பில் நெஞ்சு டைலாக். அது வரைக்கும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபர் அப்படியே மாறுறாரு வந்து, அப்படியே மாறுறாரு வந்து. அது எந்த அளவுக்கு இந்த வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிப்பீங்க, நாங்கள் அழுகிற மாதிரி அழுவோம் அப்படின்ட்டு வந்து என்னங்க இது வந்து வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்ட்டு மத்திய அரசையும் மாநில அரசையும் இது சொன்னது தான் வந்து. இதே தான் அண்ணாமலை கிட்ட என்ன சொல்கிறாங்க, அவர் பேசுகிறார் வந்து விஜய் நடத்துகிற விஜய் வித்யாசிரமம் பள்ளியில் வந்து 3 மொழி கொள்கை, 3 மொழி கற்றுக்கலாம். ஆனால் டிவிகே தொண்டர்கள் மட்டும் 2 மொழி கற்றுக்கணுமா, வாட் ப்ரோ அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறார் வந்து. அன்புமணி ராமதாஸ் கூட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாங்க. விஜயை பற்றி கேட்கும்போது வந்து நோ ப்ரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ அப்படின்னு அவர் அங்கே சொல்கிறார் வந்து. செல்வ பெருந்தகை, காங்கிரஸை சேர்ந்த செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்குள்ள சில புரோக்களுக்கு வந்து பசி பட்னியினுடைய அருமை பெருமைலாம் தெரியாது, அந்த புரோக்கள்லாம் அப்படியே வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து. ஒன்றும் இல்லைங்க, வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோன்னு விஜய் சொன்ன ஒரு சீமான் சொல்கிற மாதிரி நெஞ்சு டைலாக்னு வச்சுமே, அந்த நெஞ்சு டைலாக்கு எந்த அளவுக்கு போய் அரசியல் களத்துக்குள்ளே வேலை செய்து பாருங்கள். இதே தான் சரத்குமார், அவரால் ஒன்றும் பண்ணவே முடியல. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் வந்து வாட் ப்ரோ ராங் ப்ரோ ஹோ ப்ரோ கா ப்ரோ அப்படின்னு கத்துறாரு. காரணம் என்னன்னா, தன்னால் முடியலையே. வந்த ஒரு நபர் இவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிக்கிறாரு, இவ்வளோ பெரிய மாசை காமிக்கிறாரு. என்னன்னு அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் இங்கே.
எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜயோடைய அரசியலை தயவு செய்து சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். அது ஒரு சாதாரண தட்டில் வந்து நீங்கள் நினச்ச போது வந்து கிராம் கணக்கில் எடை போட வேண்டாம். அது ஒரு மதம் கொண்ட யானைக்கான ஒரு பலமாக வந்து நிற்கும் என்பதில் 2026 நான் சொல்லவில்லை, சில அரசியல் வல்லுநர்கள், சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். அது உண்மை என்கின்ற காலம் இன்னும் போக போக நெருங்கி வரப்போகிறது. அதே சமயத்தில் விஜய் இன்னும் உஷாராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அரசியலுக்குள் வந்தாச்சு, நேரடியாக யாரும் பேரை சொல்லவே இல்லை, கட்சி பேரன்னு சொல்லியாச்சு. மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நிறைய அடிச்சாச்சு. இனி மகளிர் சம்பந்தமாட்ட எம்ஜிஆருக்கு எப்படி வந்து ஒரு நடிகைகளுடன் ஒரு கிசு அதாவது அரசியலுக்கு வந்த பிறகு நேரடியான தாக்குதல், பேரை சொல்லி அதை நான் சொல்ல விரும்பல, பொது மேடைகளிலும் கட்சி கூட்டங்களிலும் தெருமுனை கூட்டங்களிலும் எம்ஜிஆரை எந்த அளவுக்கு காயப்படுத்தணும் அல்லது வந்து அவரை வந்து அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் வேற மாதிரி யூட்டர்ன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி விஜய்க்கு கண்டிப்பாக வரும் விமர்சனங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே வந்து, இனியும் அதிகமாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் அத்தனையும் மக்கள் மத்தியில் யூட்டர்ன் அடித்து அவருக்கு ஒரு பலமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.